الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. الحديث الرابع عن عبد الله بن مسعود رضي الله عنه قال: حدثنا رسول الله صلى الله عليه وسلم وهو الصادق المصدوق: إن أحدكم يجمع خلقه في بطن أمه 40 يوما نطفة، ثم يكون علقة مثل ذلك، ثم يكون مضغة مثل ذلك، ثم يرسل إليه الملك فينفخ فيه الروح، ويؤمر ب4 كلمات: بكتب رزقه وأجله وعمله وشقي أو سعيد. فوالله الذي لا إله غيره إن أحدكم ليعمل بعمل أهل الجنة حتى ما يكون بينه وبينها إلا ذراع، فيسبق عليه الكتاب فيعمل بعمل أهل النار فيدخلها، وإن أحدكم ليعمل بعمل أهل النار حتى ما يكون بينه وبينها إلا ذراع، فيسبق عليه الكتاب فيعمل بعمل أهل الجنة فيدخلها. رواه البخاري ومسلم. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இமாம் நவவி ரஹிமஹுல்லா அவர்களால் தொகுக்கப்பட்ட அல் அர்பஊன் நவவியா என்கிற ஹதீஸ் கிரந்தத்தின் 4வது ஹதீஸை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் புகாரியிலே கிதாபு பத்இல் ஹல்க் என்கிற பாடத்தில் 3208வது இலக்கத்திலும், சஹீஹ் முஸ்லிமிலே கிதாபுல் கத்ர் என்கிற பாடத்தில் 2643வது இலக்கத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நான் கேட்டேன் என்று ஆரம்பிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை சொல்வதை நான் கேட்டேன், அல்லது எங்களுக்கு இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு குறிப்பை சொல்லுகிறார். வஹுவ ஸாதிகுல் மஸ்தூக். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதிக் மஸ்தூக் என்று சொல்கிறார். அஸ்ஸாதிக் என்று சொன்னால் உண்மை உரைப்பவர் என்பது அர்த்தமாகும். அல் மஸ்தூக் என்று சொன்னால் உண்மைப்படுத்தப்பட்டவர் என்பது அர்த்தமாகும். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற விஷயங்களிலெல்லாம் உண்மைதான் சொல்லுவார்கள் என்பதை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இங்கே வலியுறுத்துகிறார்கள். அதே போல அவர்கள் சொல்வதை முஃமின்கள் உண்மைப்படுத்துவார்கள், அதிலே அவர்களுக்கு சந்தேகம் இருக்காது என்பதையும் கூறுகிறார்கள். ஏனென்றால் இந்த குறிப்பை அவர்கள் பதிவு செய்து விட்டு ஹதீஸை சொல்வதற்கு காரணம், இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் அறிவுக்கு பொருந்தாதவை போல தோன்றலாம். அதே போல ஈமானோடு, குறிப்பாக கலா கதரோடு தொடர்பான விஷயங்களை இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மனித படைப்பு பற்றி, எப்படி மனித உருவாக்கம் இருந்தது என்பது பற்றியும் சொல்கிறார்கள். எனவே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பீடிகை, ஒரு முகவுரையை தருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னால் நம்முடைய அறிவுக்கு எட்டினாலும் எட்டாவிட்டாலும் நாம் அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தை சொல்வதற்காக, அல்லாஹுடைய தூதர் கண்டிப்பாக பொய் சொல்ல மாட்டார்கள் என்பதை வலியுறுத்துவதற்காக இதை கொண்டு வந்ததாக உலமாக்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது அஸ்ஸாதிக் அல் மஸ்தூக் என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு ஹதீஸை கொண்டு வருவதற்கான காரணம். இந்த ஹதீஸிலே என்ன சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர்? இன்ன அஹதக்கும் யுஜ்மஉ ஹல்குஹு ஃபீ பத்னி உம்மிஹி 40 யௌமன் நுத்ஃபா. நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவருடைய படைப்பும் அவருடைய தாயின் வயிற்றில் 40 நாட்கள் இந்திரிய துளியாக ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கும். 40 நாட்கள் இந்திரிய துளியாக இருக்கும். ثم يكون علقة مثل ذلك. பிறகு அது ஒரு அலக்காவாக இருக்கும். அதே போல 40 நாட்கள் அலக்காவாக இருக்கும். அலக்கா என்று சொன்னால், அன்புள்ள சகோதர சகோதரிகளே,
இரத்த கட்டிக்கு சொல்கிறது. ஆனால் பிறகு இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டை வடிவமான ஒரு அமைப்பு என்று சொல்கிறார்கள். அந்த மனிதனுடைய அந்த தாயின் வயிற்றில் ஏற்படக்கூடிய அந்த வளர்ச்சி, அப்போ அதுவும் பொருந்தும். அலக்கா என்பது அட்டையையும் குறிக்கக்கூடியது. இரத்த கட்டி என்பதும் அட்டை என்பதும் முரண்பாடு இல்லாதவை. மூன்றாவதாக சொல்லுகிறார்கள் சும்ம யகூனு முதுகத மிஸ்லு தாலிக், அதற்கு பிறகு அது ஒரு சதை கட்டியாக இருக்கும் 40 நாட்கள். அப்போ முதல் 40 நாட்கள் இந்திரிய துளியாக இருக்கும், இரண்டாவது 40 நாட்கள் இரத்த கட்டியாக அல்லது அட்டை வடிவத்தில் இருக்கும், மூன்றாவது 40 நாட்கள் சதை கட்டியாக இருக்கும். சும்ம யுர்சலு இலைஹில் மலகு, பிறகு அந்த சதை கட்டியிடம் ஒரு மலக்கு அனுப்பப்படுவார். ஃபயன்ஃபுகு ஃபீஹி ரூஹ், அவர் உயிரை ஊதுவார். வயுமரு பி அர்பஇ கலிமாத், அதே போல 4 வார்த்தைகள் அவருக்கு கட்டளையிடப்படும். ஒன்று பி கத்பி ரிஸ்கிஹி, அவருடைய ரிஸ்கை எழுதுமாறு கட்டளையிடப்படும். இரண்டாவது வ அஜலிஹி, அவருடைய ஆயுளை எழுதுமாறு கட்டளையிடப்படும். வ அமலிஹி, அவர் செய்யக்கூடிய செயல்களை எழுதுமாறு கட்டளையிடப்படும். நான்காவது வ ஷகியுன் அவு சயீத், அவர் நல்லவரா கெட்டவரா, ஒரு பாக்கியசாலியா அல்லது துர்ப்பாக்கியசாலியா என்பது எழுதப்படும். இந்த 4 வார்த்தைகளையும் எழுதுமாறு அவர் ஏவப்படுவார் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறார்கள் ஃபவல்லாஹி அல்லதி லா இலாஹ கைருஹ், வணக்கத்திற்கு உண்மையிலே தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இன்ன அஹதகும் லயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னah, உங்களில் ஒவ்வொருவரும் சுவர்க்கவாசிகளுடைய அமலை செய்வார்கள். ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திரா, அவருக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் ஒரு முழம்தான் இடைவெளி இருக்கும். ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அந்த நேரத்தில் எழுதப்பட்ட அந்த ஏடு முந்தி ஃபயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், நரகவாசிகளுடைய செயலை அவர் செய்து ஃபயதுகுலுஹா, அதற்குள் நுழைந்து விடுவார். வ இன்ன அஹதகும் லயஅமலு பிஅமலி அஹ்லின் நார், இன்னும் ஒருவர் நரகவாசிகளுடைய செயலை செய்வார். ஹத்தா மா யகூனு பைனஹு வ பைனஹா இல்லா திரா, அவருக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு முழம் இடைவெளி இருக்கும் போது ஃபயஸ்பிகு அலைஹில் கிதாப், அவருக்கு எழுதப்பட்ட அந்த ஏடு முந்தி ஃபயஅமலு பிஅமலி அஹ்லில் ஜன்னதி, அவர் சுவர்க்கவாசிகளுடைய செயலை செய்து ஃபயதுகுலுஹா, சுவர்க்கத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்போ இதில் வரக்கூடிய அந்த செய்திகளை நாம் பார்க்கிற போது உண்மையிலே மிக முக்கியமான ஈமானோடு தொடர்பான அடிப்படையான செய்திகளாகும். அப்போ இந்த செய்திகளை கேட்கிற ஒருவர் அப்படியே நம்ப வேண்டும், அதிலே டவுட் வந்து விடக்கூடாது, அதிலே குழப்பம் வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை அறிவிக்கிற போதே எங்களுக்கு அல்லாஹுடைய தூதர், அதாவது அஸ்ஸாதிக் அல் மஸ்தூக்காக இருக்கிற உண்மை பேசுகிற உண்மைப்படுத்தப்பட்ட தூதர் சொன்னார்கள் என்று ஆரம்பிக்கிறார்கள். மஸ்ஹர் ரமலான் 2026 இன்றைய நாளுக்கான கேள்வி. ஒரு மனிதன் தன் தாயின் கருவறையில் கருவுற்று சதைக்கட்டியாக மாற்றமடைந்ததன் பின்னர் குறித்த சதைக்கட்டியிடம் ஒரு மலக்கு அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டு அந்த சதைக்கட்டிக்கு ரூஹினை ஊதுகிறார். பின்னர் அந்த மலக்குக்கு 4 விடயங்களை எழுதும்படி கட்டளையிடப்படுகிறது. அந்த 4 விடயங்களும் எவை? கேட்கப்பட்ட கேள்விக்கான சரியான பதிலினை உமது பெயர், முகவரி மற்றும் தொலைபேசி இலக்கம் என்பவற்றுடன் 07726556558 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செய்து வெற்றியாளர்களாக மாறுங்கள்.